நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புறநானூற்று பொற்கதைகள் வித் வினிதா. நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. வினிதா. புறநானூறு தமிழர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். தமிழர்கள் எல்லாருமே புறநானூற்றுடைய சிறப்பை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பண்டைய காலத்துல வாழ்ந்த தமிழ் மக்களுடைய புற வாழ்க்கை எப்படி இருந்தது, அதாவது அவங்களுடைய சொசைட்டி, லைஃப் ஸ்டைல், இத பத்தி எல்லாம் பேசுறது தான் புறநானூறு. 400 பாடல்கள், ரொம்ப அழகான கருத்துக்களை கொண்ட பாடல்களை புலவர்கள் எழுதியிருக்காங்க. புறநானூற்றுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த காலத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றளவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயன்படக்கூடிய மிக அரிய கருத்துக்கள். அதனாலதான் புறநானூற்றுடைய பொன்னான கதைகளை உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோடைய தலைப்பு ஒரு சொல். சோழ மன்னன் நலங்கிள்ளியோடைய தம்பி மாவளத்தானும் புலவர் தாமப்பல் கண்ணனாரும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்தியாவோட லூடோ கேம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். தாயக்கட்டைய உருட்டி விளையாடுற இந்த விளையாட்டுல மாவளத்தானுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா புலவருக்கு இந்த விளையாட்டு அவ்வளோ தெரியாது. வாங்க என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்னு மாவளத்தான் கூப்பிட்டதுனால ஒரு அன்புக்காக புலவரும் இந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கிறாரு. ஆரம்பத்துல ரொம்ப கேஷுவலா தான் இந்த விளையாட்டு தொடங்குது. சும்மா பொழுதுபோக்குக்காக 2 பேரும் இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நேரம் போக போக இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. பொழுது போக்குறதுக்காக விளையாட ஆரம்பிச்சது பொழுது போறதே தெரியாம விளையாடுற அளவுக்கு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெறுமனே விளையாட்டா இருந்தது ஒரு போட்டியாவும் மாறிடுச்சு. இந்த விளையாட்டுல மாவளத்தானுக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த புலவரான தாமப்பல் கண்ணனாருக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி ஏற்பட்டுச்சு. இவரு எப்படியாவது இதில் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவரு அவனை ஏமாத்தணும்னு முடிவு பண்றாரு. அதனால அந்த விளையாட்டுல இருக்கிற காய்கள்ல ஒரு காய் எடுத்து தன்னுடைய உடைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாரு. ஆனா மாவளத்தான் கொஞ்ச நேரத்திலேயே புலவர் காய்களை திருடி வச்சிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அவருக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டுச்சு. விளையாட்டுல ஏற்பட்ட இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் இல்லாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தால மாவளத்தானுக்கு புலவருடைய செயல் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. புலவர் மேல இருக்கிற ஆத்திரத்துல மாவளத்தான் அந்த காய்கள்ல ஒன்னு எடுத்து அவருடைய முகத்துல பலமா எரிஞ்சாரு. அது தாமப்பல் கண்ணனாருடைய நெற்றியில ரத்தத்தை வரவழைச்சது. மாவளத்தான் இப்படி நம்மள தாக்குவான் அப்படின்னு புலவரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னுடைய நெற்றியில இருந்த ரத்தத்தை பார்த்ததுமே அவருக்கு மாவளத்தான் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ குலத்துல பிறந்தவன் தானா அப்படின்ற ஒரு கேள்விய ரொம்ப கோவமா கேட்டுறாரு தாமப்பல் கண்ணனார். புலவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு மாவளத்தான் எதிர்பார்க்கல. அப்பதான் புலவருக்கு தான் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது. தான் பேசின வார்த்தையுடைய கடுமையையும் அவர் அப்பதான் உணர்ந்தாரு. ஜெயிக்கணும் அப்படிங்கிற பேராசையால தான் அப்படிப்பட்ட கீழ்த்தனமான ஒரு செயலை செஞ்சிட்டோம். அதனால மாவளத்தானுக்கு கோபம் வந்தது நியாயம்தான். ஆனா அவன் தன்னை அடிச்சதுக்காக தான் இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னது ரொம்ப தப்பு அப்படிங்கறத உணர்ந்தாரு புலவர். அதனால உடனே மாவளத்தான் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. அப்ப பதிலுக்கு மாவளத்தானும் நான் செஞ்சதும் தப்புதான், நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு. அப்ப புலவர் ஒரே ஒரு விஷயத்த சொன்னாரு. நான் ஆசையால தப்பு பண்ண, நீ ஆத்திரத்தால தப்பு பண்ண. ஆனா 2 பேருமே இப்ப நம்ம தவற உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாரு புலவர். வார்த்தைக்கு எப்பவுமே சக்தி அதிகம். கல்லால அடிபட்டா கூட தாங்கிக்க முடியும், ஆனா சொல்லால அடிபட்டா அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது. நாமளும் நம்மளுடைய வேர்ட்ஸ ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணலாம். அதனால நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி பாத்துக்கலாம். இந்த நல்ல கருத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நீங்க சொல்லலாம். Facebook and Twitterல என்னோட ஹேண்டில் வினிதா விஜயகுமார். மீண்டும் சந்திக்கும் வரை நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. புறநானூற்று பொற்கதைகள்.